கடல் ஒரு சிவனை வழிபடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி விடுதுன்னா அது இந்தியாவில் இந்த கோயில் தாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த நாள் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். வீடியோலயோ நம்ம சேனல்லயோ யூடியூப்லயோ பார்த்துட்டு இருந்த ஒரு கடற்கரை கோயில், கடலுக்குள்ள ஒரு இருக்கிற கோயில என் கண்ணு முன்னாடி இருக்குதுங்க. அஷ்டமி, நவமி, பிரதமை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கடல் உள்வாங்க. கடலுக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த அலைகள் தெரியுதுங்களா அப்படியே வர்றது நம்மளுக்கு. இந்த கோயில் தான் முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள மூடி இருந்தது. இப்போ ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. 5 பேருக்கும் 5 திசையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து சிவன் வந்து பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நம சிவாயவே, நம சிவாய நம. இந்த இயற்கையின் படைப்புல வந்து ரொம்ப அற்புதம் சொல்லுவாங்க. அந்த அற்புதத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இப்போ குஜராத் சீரிஸோட வீடியோஸ் தாங்க போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம நாமக்கல்ல இருந்து குஜராத்தில் இருக்கிற பாவ்நகர் வந்து நம்ம ட்ரெயினில் தாங்க வந்தோம். ட்ரெயினில் வர வழியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற பாவ்நகரில் கோலியக் கடற்கரையில் வந்து நிஷ்கலந்த் மகாதேவ் டெம்பிள் தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க. நான் எதனால சொல்றேன்னா, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயோ நம்ம சேனல்லயோ யூடியூப்லயோ பார்த்துட்டு இருந்த ஒரு கடற்கரை கோயில், கடலுக்குள்ள ஒரு இருக்கிற கோயில என் கண்ணு முன்னாடி இருக்குதுங்க. இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா நம்ம குஜராத்ல தாங்க இருக்குது. குஜராத்ல பாவ்நகர்ல இருந்து கரெக்டா ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் கோலியாக்குன்னு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குங்க. கடல் ஒரு சிவனை வழிபடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி விடுதுன்னா அது இந்தியாவில இந்த கோயில் தாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த அரிதான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்க போறோம். அப்படியே நம்ம முன்னாடி தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? கடலுக்குள்ள அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி பிளாக் மாதிரி தெரியும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு. இப்ப மக்கள் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடல் வந்து அந்த சிவனை வழிபடுறதுக்கு வாசல் தண்ணி அவங்களுக்கு வழி விட்டுட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க, மாடு இருக்குது, முட்டை வரப்போகுது நினைக்கிறேன். காது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. தலைவர் ஓரமா வந்துருக்கு, முட்டிட்டு போகுது. சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால், அப்புறமேட்டு அந்த நம்ம சிவனுக்கு உகந்த தலை என்ன தலைங்க வந்து வில்வ இலை எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. நிக்கிற இடத்துல பாருங்க, இந்த நிக்கிற இடத்துல இருந்து தண்ணி இருந்துச்சுங்க. அப்படியே கடல் உள்வாங்கிருச்சு பாருங்க. அப்படியே இப்ப மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த நாள் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறேன். எதனாலனா இவ்வளவு நாள் வந்து நம்ம யூடியூப்லயும் மொபைல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தி நிறைய பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அதெல்லாம் வந்து இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா இருக்குதுங்க. கடல் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கு. நான் கடலுக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கேன். அலைகள்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அடிச்சிட்டு இருக்குது. இப்ப நான் கடலுக்குள்ளதான் நடந்து போறேன். வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள் வாங்கிட்டு இருக்குது. 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மலா மறுபடியும் கரைக்கு வந்து தண்ணி வந்துருங்க. டெய்லியுமே இது நடக்கும். எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலண்டர்ல திதி சொல்லுவோம்ல, அஷ்டமி, நவமி, பிரதமை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கடல் உள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டார்டிங் வந்து அங்க இருந்து இப்ப இது வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்து கடல் உள்வாங்கி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். இப்ப இங்க இருந்து கடல் பாரு அலைகள் வருது, தெரியுதுங்களா? இதுல இருந்து அந்த கோயில் அங்க தெரியுது பாருங்க, அது போறதுக்கு 1 கிலோமீட்டர், கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க கடலுக்குள்ள உள்ள இருக்குது. டெய்லியுமே இது வந்து நடக்கும். கடல் உள்வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றது டெய்லியுமே நடக்கும். இப்படி ஒரு அதிசயமான ஒரு கோயில் வந்து இந்தியாவில நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாதுங்க. மக்களே இப்பதான் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளதான் பாருங்க முட்டிக்கால அளவுக்கு நின்றுகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடல் வந்து உள் வாங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டருக்கு போகணும். அப்படியே சுத்திலும் பாருங்க நம்ம கடற்கரை அங்க இருக்கு பாருங்க, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா? அங்க இருக்குது. அங்க இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்தில் கடல் ஃபுல்லா உள்வாங்கிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்க. நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே வந்து டிராவல் தான் பண்ணிருப்போம் ட்ரெயின்ல. நம்ம வந்து அகமதாபாத்ல இருந்து பாவ்நகர் இன்னைக்கு காலையில வந்தோம். அங்க பாவ்நகர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாவ்நகர் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்க. இல்லைன்னா நீங்க வந்து வர்ற மக்கள்
ஒரு 10 பேர் வரீங்க, ஒரு 5 பேர் வரீங்க, இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிங்க, இல்லைன்னா டாக்ஸி மாதிரி பேசிக்கிங்க. உங்களுக்கு வந்து கோலியாக்குல கொண்டு வந்து ஒரு 20 நிமிஷத்துல கொண்டு வந்து விட்டுருவானுங்க. நம்ம ஷேர் ஆட்டோ வந்து நீங்க 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்து உனக்கு இங்கே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம கோலியாக்குலயே கடற்கரையில இறக்கி விட்டுருவாங்க. இதுதாங்க பிளான். இதை முடிச்சுட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டையூ போறோம். அங்க போயிட்டு நம்ம கங்கேஸ்வரர் டெம்பிள் பார்க்க போறோங்க. 2வது பிளான். இப்போ இந்த கோயிலை பத்தி நீங்க ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அந்த இடத்துல தான் கோயில் இருக்கு, நிஸ்கலன் மகாதேவி டெம்பிள். கடல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வாங்கிட்டு இருக்குதுங்க. மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே ரெடியா இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதி கடலுக்குள்ள உள்ள இருக்கிற கோயிலுக்கும் கரைக்கும் பாதி சென்டர்ல இருக்கிறோம். ஆல்ரெடி மக்கள் அங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தண்ணி அப்படியே குறை அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. நிஸ்கலன் மகாதேவ் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரையில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்குள்ள உள்ள இருக்குதுங்க. இது டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்கி ஒரு 4 மணி நேரம் வந்து சிவனை தரிசனம் மக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ள வந்து கரைக்கு வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நடக்குங்க. இப்படி ஒரு அதிசய சிவன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்கவே முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு கோயிலை வந்து பாக்குறதுக்கு நீங்க வாழ்க்கையில வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா வாழ்க்கையில ஒரு டைமாவது இந்த மாதிரி கோயிலை வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்படியே இந்த இடத்துல பாருங்க தண்ணி அப்படியே உள்வாங்கிருச்சு. பாதி மக்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் இந்த முட்டிகால அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. அப்படியே போக கொஞ்சம் அப்படியே உள்வாங்கிக்கும். அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கடல் கொஞ்சம் கொஞ்சமா உள் வாங்கிட்டே இருக்குதுங்க. மக்கள் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. கோயில் வந்து பாத்தீங்கன்னா பக்கமா வந்துட்டுங்க. ஒரு 200-300 மீட்டர் தான் கோயில் இருக்கும். இங்க பாதி பேர் இங்க பாருங்க, முட்டிகள்லாம் ஒரு 6 அடி வருஷத்துக்கு தான் தண்ணி இருக்குங்க. அப்படியே இங்க பாதி பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலை உள்வாங்குதுங்க. ஒரு சிவனை தரிசனம் பண்றதுக்கோசரம் கடலே உள்வாங்குற ஒரு கோயில்னா அது இந்த நிஸ்கலன் மகாதேவி டெம்பிள். சரியான கூட்டங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோயில்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்க. பாதி பேர் நடந்து போயிட்டாங்க. கடல் அலைகள் வந்து முட்டிகள் அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அலையில அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த நிஸ்கலன் மகாதேவ் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் பக்கத்துல தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க அதிகபட்சம் இருக்கும். கடல் முக்கால்வாசி உள்வாங்கிச்சுங்க. கடல் உள்வாங்கிறதுக்கே டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. திருப்பி கடல் வந்து மறுபடியும் இந்த கோயில் மூடுறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகுங்க. ஒரு டைம் ஓப்பன்ஸ் நம்ம வழி விட்டுச்சுன்னா அந்த கடல் தண்ணி மறுபடியும் கோயில் மூடுறதுக்கு 4 மணி நேரம் பக்கமா ஆகுங்க. கடலுக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த அலைகள் தெரியுதுங்களா? அப்படியே வர்றது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடல் உள்வாங்கிட்டே இருக்குதுங்க. இங்க பாருங்க, மக்கள் இன்னும் அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மலை வந்து பச்சையா தெரியுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அங்க இருந்து தாங்க வந்தோம். 1.5 கிலோமீட்டருங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் கோயில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேற போகுது. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் மொபைல்லயும் வந்து வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு இருந்தாலும் வந்து வீடியோல பாக்குறது வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம நேர்ல பார்க்கும் போது அளவில்லா சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தாங்க கண்ணு முன்னாடிங்க. தெரியுதுங்களா? கோயில் பக்கமா வந்துட்டுங்க. வேற மாதிரிங்க. இந்த கோயில் தான் முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள மூடி இருந்தது. இப்போ ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க மக்களே, இப்ப இந்த கரைக்கு வந்துட்டுங்க. கரைனா இந்த கோயிலுக்கு கரையில முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். சுத்திலும் பாருங்க அப்படியே கடல் தண்ணி தாங்க அப்படியே உள்வாங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குதுங்க. சரியான வேகத்துல ஆக்ரோஷம் அலைகள்லாம் இருக்கு. எல்லாரும் அப்படியே பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தூரமா இருந்து முன்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். அது இந்த கோயில் தாங்க. கடைகள் அலைகள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குதுங்க. சரியான வேகமா இருக்குது அலை. என்னன்னா ரெய்னி சீசன் ஆகுதுங்க. கடல் அலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. பாருங்க, இந்த கோயில் தாங்க நிஸ்கலன் மகாதேவ் டெம்பிள்ங்க. நிஸ்கலன் மகாதேவ் டெம்பிள்ங்க. பாருங்க மக்களே, வர முடியாதீங்களா? இங்கிருந்து நம்ம கோயிலை தரிசனம் பண்ணிக்கோங்க. கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இந்த இடத்துல பாருங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிவன் இருக்கிறாருங்க, விநாயகர் இருக்காங்க, நந்தி சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நந்தி சிலைகள் இருக்குது. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, சிவலிங்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்புறமேட்டு நந்தி சிலைகளும் அதிகமா இருக்குங்க இந்த இடத்துல. மக்களே இங்க பாருங்க, கடல் ஃபுல்லாவே உள்வாங்கிருச்சு. இந்த இடத்துல தர தெரியும் நினைக்கிறேன். மக்கள் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம அங்க அந்த பச்சையா இருக்கு பாருங்க, அங்கிருந்து நடந்து வந்தோம். கடல் ஃபுல்லா உள்வாங்கிருச்சு. இந்த இடத்துல தாங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து தவம் செஞ்சாங்க சிவனை நோக்கி. அந்த இடத்துலதான் இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். பயங்கரமா இருக்குதுங்க. சரியான பயங்கர காத்து. கடல் அலைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. இங்க உள்ளூர் மக்கள் பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த
வந்து கடல் அலைகள்லாம் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இன்னைக்கு அந்த ரெய்னி சீசன்னால மழை காலத்தினால ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம கடல் அலைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. பாண்டவர்கள் வந்து சிவனை நோக்கி இந்த இடத்துலதான் வந்து தவம் புரிஞ்சாங்க. அவங்க 5 பேர் வந்து தவம் புரிஞ்சதுக்கு 5 லிங்கங்கள் வந்து இங்க இருக்குதுங்க. இதோட வரலாறு என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். குருஷேத்திர போர்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்குது. அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் வந்து பாண்டவர்களால கொல்லப்படுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த பிரம்மகத்தி தோஷம் போக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் ஐடியா கேட்பாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா கருப்பு கொடியும் கருப்பு பசுவையும் வந்து பாண்டவர்களை கொடுத்து இந்த கொடி இந்த பசு வந்து எந்த இடத்துல பசுவும் கொடியும் எந்த இடத்துல வந்து வெள்ளையா மாறுதோ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுடைய வந்து பாவம் போகும் அப்படின்னு சொல்லிடுவாரு. பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடியையும் பசுவையும் பல வருடமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து நிறைய பல நூற்றாண்டுகள் வந்து அங்கேயும் நம்ம இந்தியா ஃபுல்லா அடைஞ்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல பாவு நகர் பக்கத்துல கோலியா கடற்கரை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடியும் பசுவும் வந்து வெள்ளை நிறத்துல மாறும். இந்த இடத்துல மாறின இடத்துல வந்து பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுவும் கொடியும் வந்து வெள்ளையா மாறின இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து தவம் புரியுறாங்க சிவனை நோக்கி வந்து தவம் புரிஞ்சதுல வந்து சிவன் வந்து பாண்டவர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. 5 பேருக்கும் 5 திசையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து சிவன் வந்து பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த பாண்டவர்கள் வந்து தவறு செஞ்ச இடத்துல வந்து 5 லிங்கங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டவர்கள் இந்த இடத்துல கோயில் கட்டினாங்க. காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா கடல் சீற்றத்தாலையும் நிலநடுக்கத்தாலையும் பூகம்பத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள் வந்து புதுசா வந்து அழிஞ்சிருச்சுங்க. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 சிவலிங்கங்கள் மட்டும்தான் இருக்குது. நிறைய மக்கள் வெளிநாடுகள் மற்றும் அதர் ஸ்டேட்ல இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து டெய்லியுமே விசிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் நாங்க வந்திருக்கப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் மேல மக்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் வந்து எல்லா நாட்டுமே எல்லா டைப்பும் ஒரே டைப்ல வந்து கடல் உருவாங்காது. நம்ம திதி சொல்லுவோம், அஷ்டமி, நவமி, பிரதமை, ஏகாதசி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடல் வந்து உருவாகும். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் தீர்த்தம்னு சொல்லி இருக்கும். அந்த பாண்டவர்கள் தீர்த்தத்துல வந்து நம்ம வந்து கை காலம் நினைச்சிட்டு அப்புறமேட்டு சாமி தரிசனம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நானும் சுத்திலும் பார்த்தேன். அந்த பாண்டவ தீர்த்தம் வந்து எந்த இடத்துலயுமே என் கண்ணுக்கு சரியா தென்படல. எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப மக்கள் வந்து கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சாமி கூட்டுறாங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பொறுமையா இருந்து சாமி தரிசனம் பண்ணணும் வாசனை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம மக்கள் நம்ம கூட வந்தாங்க பாத்தீங்கன்னா பிரகாஷ் பவுலி சேகர் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமர்நாத் கேதார்நாத் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தி ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக்கலாம், எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த டெம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டெம்பிள் நாங்கள் ஹில்ஸு ட்ரெக்கிங் மாதிரி போனோம். கேதார்நாத், பத்ரிநாத், ஸோ வெள்ளிங்கிரி மலை, பருவதமலை, எல்லாமலை, சதுரகிரி எல்லாமே போயிட்டு வந்தோம். ஸோ இந்த கோயில் வந்து ஒரு புது விதமான அனுபவம் இருக்கு. ஸோ என்னன்னா சிவனை பார்க்கறது ஒரு கடல்ல வந்து கடல் உள்வாங்கி நம்ம சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்து கடலே உள்வாங்கி வந்து நமக்கு வழி கொடுக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்காத அனுபவம். இந்தியாவோட தான் ஃபர்ஸ்ட் கோயில் இந்த கோயில். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பிரபு டெக் சேனல்ல ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரபுவும் மௌலியும். உண்மையிலே ரொம்ப வியக்கத்தக்க வகையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா நம்ம வந்து அங்க நேரடியாவே நம்ம கடலை வந்து உள்வாங்கிறத வந்து பார்த்துட்டே இருந்தோம். கடல் உள்வாங்க நம்ம கொஞ்சம் அப்படியே நடந்து வந்து இருந்து இப்போ நம்ம இதுக்கப்புறம் தரிசனம் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீலா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மழை அப்படியே சாரல் மழை அப்படியே அடிச்சிட்டு இருக்கிறது வந்து இன்னும் வந்து கூடுதலா நமக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதோட சேர்ந்து ஒரு ரொம்ப இரட்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த பக்கம் குஜராத் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்க. அந்த இயற்கையின் படைப்புல வந்து ரொம்ப அற்புதம்னு சொல்லுவாங்க. அந்த அற்புதத்துல இப்ப நம்ம இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. மக்களே இங்க பாருங்க, முதல் லிங்கம் இங்க ஒரு லிங்கம் இருக்கு, 2வது லிங்கம்
இந்த இடத்துல. மூணாவது லிங்கம் இங்க இருக்கு, நாலாவது லிங்கம் இங்க, அஞ்சாவது லிங்கம் அந்த இடத்துல இருக்குங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்வ இலை வச்சு தாமரை இலை பூஜை பண்றாங்க. மக்களே வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து வில்வ இலையை வச்சு கூட வந்தவங்க வந்து சாமிக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. நம்ம கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நந்திக்கு ஆமை இருக்கு. சாமிக்கு வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம். சிவாய நம. சுவாமி சரணம். நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் அருண் பிரகாஷ். நான் சிவமயம்ன்ற குழுவை சேர்ந்தவன். நம்ம வந்து வாரம் ஒரு சிவாலயம்ன்ற குழுவில் வந்து வாரம் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு ஒரு எண்ணெயும் அந்த கோயிலுக்கு தேவையான செய்வோம் நம்ம குழுவில். இந்த வாரம் நான் ஃபேமிலியோட வந்து நிஷ்கலன் மாதேவ் வந்திருக்கேன். இங்க 5 சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணோம். ரொம்ப அருமையா நடந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவள் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. கடல்லே பாய்ச்சினாலும் நற்றுணையாவது நம சிவாயவே. அவ்வளவுதான். சிவாய நம. ரொம்ப சந்தோஷம். ஹரஹர மகாதேவ். நம்ம ஒவ்வொரு லிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணாங்க. பால் அபிஷேகம், அப்புறமேட்டு வில்வ இலை இருக்குது. மக்களே, அந்த மண்ணு தெரியுதுங்களா? கடல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கிருச்சுங்க. எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா சாமி இறங்கி இங்க இருந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி அப்படி ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஒரு 1 hour கடல் வந்து பழையபடிக்கு வந்து மேல தண்ணி மட்டும் உயருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் அந்த கொடி இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் வந்து கொடி ஃபுல்லாவே இப்படி ஒரு அதிசய கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல குஜராத்ல தாங்க இருக்கு, பாவு நகர்ல. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த கோயில வந்து கண்டிப்பா சிவனை தரிசனம் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை தெரியுதுங்களா? விநாயகர் சிலை இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி சிலை இருக்குங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா துணிகமா மாதிரி இருக்குது. ரெண்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளாக் மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாவே தண்ணி முழுவி இருக்கு. அந்த இடத்துல வரைக்கும் இருக்கும். சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அது மழை விட்டுருச்சுங்க. மொத்தம் 5 லிங்கங்களுக்கு பாருங்க. கூட்டம் வரல குறைஞ்சி வச்சு நல்லாவே தெரியுது. முதல் லிங்கம், 2வது லிங்கம் இடத்துல, 3வது 5 அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கு. 4வது லிங்கம் வந்து ஒரு 5 லிங்கம். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து பாண்டவர்களுக்கு வந்து 5 பேருக்கு 5 திசையில இருந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. சுத்திலும் பாருங்க அவ்வளோ அமைதியா அலைகளோட சத்தம் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வேலை தனியாக ஒன்று இருக்கு. சாமி தரிசனம்லாம் சூப்பரா முடிஞ்சுங்க. கடல் அலை எல்லாம் ஓஞ்ச மாதிரியே இல்லைங்க, வேற மாதிரி கடல் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு. ஆனா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து இந்த கோயில் கோயிலை வந்து தரிசனம் பண்றதுக்கு வழி விட்டுருச்சுங்க. மக்கள் எல்லாம் வந்து ஈஸியா வந்து சுலபமா வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குது. மக்களே கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வாங்க. எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு கிளம்பிட்டாங்க. இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல உயர ஆரம்பிச்சிடும், கரைக்கு வர ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் சாமி தரிசனம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. மழை வேற நல்லா பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இடையில. அதுதான் ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா இறைவனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்க மாதிரி. இஸ்கலன் மகாதேவ் டெம்பிள் வந்து சாமி தரிசனம் சூப்பரா இருந்துச்சுங்க. மக்கள் எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. 5 லிங்கங்கள் இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் அவங்க கையால செஞ்சு உருவாக்குறாங்க. இது இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாண்டவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்த இடங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்த இடங்க. ரொம்பவும் அற்புதமான இந்த புனித தலத்துல நம்ம கால் தடம் பண்றது வந்து இதுவே ஒரு புண்ணியம். நம்ம இந்த உலகத்துல இந்த பிறவில் நம்ம செஞ்ச ஒரு புண்ணிய மாதிரியே நமக்கு. பாருங்க தலைவர் பாத்தீங்களா, இங்க பாருங்க அனுமார் இங்க இருக்காருங்க. நீங்க தலைவர் இல்லாத இடமே இல்லைங்க. உங்களோட மானசீக குரு இருந்தாங்க. இந்த ஸ்டாச்சு தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வரைக்கும் அந்த தெரியுங்களா, அந்த இடம் வரைக்கும் தண்ணி ஃபுல்லா மூடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 அடி தண்ணி பக்கம் ஃபுல்லா மூடிடும். கடல் தண்ணி வந்து அப்படியே உள்வாங்கிருச்சுன்னு சொல்ல பாத்தீங்களா, தெரியுது பாத்தீங்களா. இந்த இடத்துல முன்ன வீடியோ எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. இந்த பாருங்க ஃபுல்லா மண் தரையா இருக்கு பாருங்க. இப்படியே அந்த தரையா தான் வந்து அந்த அப்படியே நம்ம உள்ள எக்ஸிட் பாயிண்ட் வெளியே அப்படியே போனோம். இஸ்கலன் மகாதேவ் டெம்பிள் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குது மக்களே. வேற லெவல்ல இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க மக்களே. நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்ப நம்ம கிளம்புறோம். ஆனா விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க. ரொம்ப 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 ஒரு அற்புதமான கோயிலுங்க. பார்க்கவே கண்புள்ளா காட்சிங்க. ஒரு கடலுக்கு உள்ள இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. இப்படி ஒரு அதிசயமான ஒரு கோயில், அதிசய கோவில் நம்ம இந்தியாவிலதான் இருக்கு அப்படிங்க நினைச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க இந்த கோயிலை பாக்குறதுக்கு. தயவுசெய்து இது வரைக்கும் நீங்க யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து இந்த கோயிலை மறக்காம வந்து பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா வந்து அந்த ஸ்டாச்சு மாதிரி சின்னதா முன்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த பாருங்க ஃபுல்லா கடல் உள்வாங்கிருச்சுங்க. இதெல்லாம் முன்ன வந்து நம்ம முட்டியில வந்து தண்ணி இருந்துச்சு. பாருங்க இந்த கோயிலுக்கு போறதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே வழி விட்டுருச்சுங்க கடல். மக்களே இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இஸ்கலன் மகாதேவ் டெம்பிள் தான் வந்திருந்தோம். ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்க என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன விஷயங்களை சொன்னோம்ட்டு ரொம்பவும் வியப்பூட்டு வகையில் இருந்துச்சுங்க. இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பா நீங்களும் வாழ்க்கையில ஒரு டைம் அது வாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குஜராத்ல வந்து அடுத்தடுத்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த தொடர்கள் வந்து நம்ம சேனல் நம்ம போட போறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ அவங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.